வணக்கம். டெல்லியில் நடைபெறவுள்ள திட்டக்குழு கூட்டத்தில் கூடுதல் நிதி பெறுவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுவை மாநிலத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவது தொடர்பான திட்டக்குழு கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க டெல்லி செல்லும் முதல்வர் ரங்கசாமி திடீரென ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை நேரில் சந்தித்தார். ஆளுநரிடம் முதல்வர் ரங்கசாமி திட்டக்குழு கூட்டத்தில் புதுவைக்கு கூடுதல் நிதி கேட்டு பெறுவது தொடர்பாகவும் நிதி நிலை தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார். சிறிது நேரம் திட்டக்குழு கூட்டம் பற்றி உரையாடிய முதல்வர் பின்னர் அங்கிருந்து கிளம்பி திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி புறப்பட்டு சென்றார். சென்னை வரை காரில் சென்ற முதல்வர் பின்னர் விமானத்தில் டெல்லி சென்றார். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற கவுன்சிலிங்கில் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சேர்க்கைக்கான ஆணையை வழங்கினார். புதுவை மாநிலத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கான கவுன்சிலிங் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் துவங்கி நடைபெறுகிறது. அதில் பிகாம், பிகாம் கார்ப்பரேட், பிகாம் ஃபாரின் டிரேட் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான கவுன்சிலிங் நடைபெற்றது. கவுன்சிலிங்கின் பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் கல்யாண சுந்தரம், உயர்கல்வித்துறை இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டு கவுன்சிலிங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு சேர்க்கைக்கான ஆணையை வழங்கினர். இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுவை எல்லைப் பகுதியான முள்ளோடையில் எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் நடைபெறும் கொலை, கொள்ளை சம்பவங்களை தடுக்கவும், வாகன திருட்டை ஒழிக்கவும், ரவுடிகளின் நடமாட்டத்தை குறைக்கவும் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுவையில் எல்லைப் பகுதியான முள்ளோடையில் எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையில் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார் மற்றும் போலீசார் தீவிர வாகன பரிசோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் வாகனத்தில் ஏதாவது பொருட்கள் கடத்தப்படுகிறதா, பயங்கர ஆயுதங்கள் உள்ளனவா, மேலும் சந்தேகப்படும்படியான நபர்கள் உள்ளனரா என்று அவ்வழியே சென்ற வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். மேலும் திருட்டு வாகனங்களை கண்டுபிடிக்க வாகனத்தின் ஆவணங்களை சரிபார்த்தனர். கடலூர் உண்ணாமலை செட்டி சாவடியில் ஸ்ரீ அம்மன் பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கடலூர் மாவட்ட அமெச்சூர் கபடி கழகத்தில் இணைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ அம்மன் பிரதர்ஸ் நடத்திய 2ஆம் ஆண்டு கபடி போட்டி கடலூர் உண்ணாமலை செட்டிச்சாவடியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த கபடி குழுவினர் பங்கேற்று போட்டியிட்டனர். அதற்கான பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை தாங்கி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். போட்டியில் 56 அணிகள் கலந்து கொண்டனர். அதில் ஆண்கள் பிரிவில் ஸ்ரீ அம்மன் பிரதர்ஸ் அணி முதலிடத்தையும், பாண்டி அணி 2ஆம் இடத்தையும் பிடித்தது. அதேபோல் பெண்கள் அணியில் கடலூர் கேஎன்சி கல்லூரி அணி முதலிடத்தை பிடித்தது. இதில் திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டு போட்டியினை கண்டு ரசித்தனர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகத்தின் 88வது பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் ராஜவேலு தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகத்தின் 88வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுலா மற்றும் சமூக நல அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு தலைமை தாங்கி எம்.ஏ. சண்முகத்தின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம்.ஏ. சுப்பிரமணியன், திமுக முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் பலராமன், செல்வராஜ், மாநில மீனவர் அணி செயலாளர் சக்திவேல், இளைஞர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் லோக கணேசன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுவை வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் குடிநீர் விநியோகத்தை சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்தார். புதுவை அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் 9,50,000 செலவில் ஆழ்துளை கிணறு, புதிய ஊற்றுநீர் குழாய் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி கலந்து கொண்டு தலைமையேற்று குடிநீர் விநியோகத்தை துவக்கி வைத்தார். அப்பொழுது பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் ஜெயக்குமார், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சதாசிவம், இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன், கொம்யூன் பஞ்சாயத்து பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள், ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பெரிய திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற தனி ஆணையம் அமைக்கப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், நாட்டில் தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அமைக்கும் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்க மறுத்துள்ளது.
இதனால் பல வழக்குகள் வருகின்றன. எனவே வருங்காலத்தில் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி கிடைப்பதில் சிக்கல்களை தவிர்க்க தனி அதிகாரம் படைத்த ஆணையம் அமைக்கப்படும் என்றும், தேசிய சுற்றுச்சூழல் மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் என்ற பெயரில் தனி அதிகாரம் படைத்த அமைப்பு உருவாக்கப்படும். இந்த அமைப்பு சுற்றுச்சூழல் பாதிக்காமல் திட்டங்களை துவங்க உதவும் வகையில் செயல்படும். இதில் சுற்றுச்சூழல் துறை நிபுணர்கள் நியமிக்கப்படுவார்கள். மேலும் பொருளாதார தாராளமயமாக்கத்தால் கடந்த 1990ஆம் ஆண்டு ஏராளமான தொழிற்சாலைகள் உருவாகின. இதனால் சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இதனையடுத்து எந்த காரணத்தை முன்னிட்டும் சுற்றுச்சூழல் பாதிக்க அனுமதிக்க முடியாது என்று நீதிமன்றங்கள் உறுதியாக கூறின. எனவே தனி ஆணையம் அமைக்கப்பட உள்ளது. எனினும் கடந்த 1991ஆம் ஆண்டுகளுக்கு முன் உள்ள திட்டங்களுக்கு லைசன்ஸ் வழங்கும் நடைமுறையை மீண்டும் கொண்டுவர மாட்டோம் என்று கூறினார். இந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய நேர்ந்தால் வருமானத்திற்கு ஏற்ப ஜீவனாம்சம் தொகையை நிர்ணயிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து திருமண சட்டத்தின்படி விவாகரத்திற்கு பிறகு கணவன் அல்லது மனைவி இருவரில் சம்பந்தப்பட்டவரின் வருமானத்திற்கு ஏற்ப ஜீவனாம்சம் பெற உரிமை உள்ளது. எனவே வாழ்க்கை செலவுக்காக ஜீவனாம்சம் தொகை நிர்ணயிக்கும் பொழுது வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் பல விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஜீவனாம்சம் கோருபவரின் வாழ்க்கை முறைதரம், அவரது தேவைகள் குறித்து ஆராய வேண்டும். அதேபோல் ஜீவனாம்சம் தருபவரின் மாத வருமானம், அவருக்குள்ள சொத்துக்கள், அதில் வரும் மற்ற வருவாய்கள் போன்றவற்றையும் நீதிமன்றங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். இவற்றின் அடிப்படையிலேயே ஜீவனாம்ச தொகையை நிர்ணயிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை அரியாங்குப்பம் கொருக்கமேடு புனித அன்னம்மாள் ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை அரியாங்குப்பம் பங்கு கொருக்கமேட்டில் அமைந்துள்ள புனித அன்னம்மாள் ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. திருப்பலியினை அருட்பணி ஜான் துரைசாமி தலைமையேற்று துவக்கி வைத்தார். பின்னர் மந்திரித்து ஜெபிக்கப்பட்டு ஆலயத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடியினை அருட்பணி ஜான் துரைசாமி ஏற்றினார். பெருவிழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் தினமும் சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறவுள்ளது. கொடியேற்று விழாவில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்குத்தந்தை சேவியர், உதவி பங்குத்தந்தை மைக்கேல் துரைராஜ் தலைமையில் கொருக்கமேடு இறைமக்கள் ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். வெள்ளியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் வெள்ளியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 12ஆம் ஆண்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பெண்கள் 108 பால்குடத்தினை தலையில் சுமந்து மாட வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலம் ஆலயம் வந்ததும் அங்கு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நடராஜன், ஸ்ரீ முருகன் ஆலய நிர்வாக தலைவர் செந்தாமரை கண்ணன், ஆலய அர்ச்சகர் பாலசுப்பிரமணிய குருக்கள் உட்பட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக தலைவர், விழா குழுவினர் மற்றும் நகரவாசிகள் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் கோவிலின் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை மாநிலம் வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வர திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு சுவாமிகளுக்கு அபிஷேகம், அலங்கார ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின் விளக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பு அலுவலர், நிர்வாக அலுவலர், அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.